நம்ம இப்போ இன்னைக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நான் பவர் பாயிண்ட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ இது பேர் ஸ்லைடு. இதை வந்து நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணோம்னா இது ஃபஸ்ட் ஸ்லைட் இருக்குது. செகண்ட் ஸ்லைட் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஹோம் கொடுத்து நியூ ஸ்லைட், இல்லாட்டினா ஷார்ட்கட் கீ Ctrl+M. சரி, நம்ம வந்து இதுக்கு ஒரு 10 டேப் போல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம 10 டேப் ஓப்பன் பண்ணி 10 டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். இதில் என்ன பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷன்லாம் க்ரியேட் பண்ணி ஷோ காமிக்க போகிறோம். அதில் இன்சர்ட் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் லெட்டர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். டெக்ஸ்ட்டு பட்டன் தான் இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட்டு இங்கே தான் வைக்கணும். டெக்ஸ்ட்டுலாம் இப்படி இருக்குது. நிறைய இதில் டி அப்படின்னு இருக்கும், அப்படி இருக்காது. உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இதை மேலே மட்டும் வைங்க, கீழே டெக்ஸ்ட் பாக்ஸ்னு உங்களுக்கு தெரியுது. சரி, ஓகே. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். நான் மவுஸ் ஆட்டனில் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இப்படி வச்சுட்டேங்க ஒர்க் டன் பை ராமு. ஓகே, இல்லை நமக்கு என்ன தெரியுது, ஒர்க் டன் பை ராமு. இது ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது. நம்ம அப்போ இதை கூட்டிக்கலாம். பாருங்க, சைஸ்லாம் பெருசாகுது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்படி அசிச்சுக்கிட்டே போய் எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை கிளிக் பண்ணணும், அப்போ தான் பண்ண முடியும். நீங்கள் இப்படி வந்து ஆர்டர் வந்து நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறது. நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனா கிளிக் தான் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து மாற்ற போகிறோம். அதனால் அனிமேஷன்னா இப்போ ஃப்ளோட்டின்னா கீழேருந்து மேலே நம்ம டிசைன். டிசைன் பாருங்க, எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படி வச்சுக்கிறேன். சரி, நம்ம இப்போ இந்த 10th ஸ்லைட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1 ஸ்லைட் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்லைட் வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். பிக்சர்ஸ் கொடுத்து நீங்கள் வெறும் பிக்சர்ஸ் கொடுத்தா உள்ளேருந்து உங்கள் கம்ப்யூட்டர் அப்படி அதுக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம். இன்சர்ட் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் பிக்சர்ஸ்ன்னு நான் போட்டால் ஆன்லைன்லேருந்து நான் எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம பீஸ்லேருந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், அதுலேருந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்போ உங்களுக்கு வந்து இங்கே வந்து பிடிச்சிருக்கு. இந்த ஃப்ரேம் வந்து இங்கே பிடிச்சிருக்கு. இங்கே வந்து நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு டிசைன் கொடுத்துட்டு இப்படி பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டா முடிஞ்சது. இன்னும்
ஒயிட் பேஜ் வேணும்னா இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டக்குன்னு இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு மாறணும் அப்படின்னு வச்சிங்கன்னா Ctrl+Shift பிடிச்சிட்டு பண்ணுங்க. Ctrl+Shift பிடிச்சிட்டு நீங்கள் வந்து டிசைனை போடுங்க. அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைடு மாடர்ன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் ரெண்டுக்கு மட்டும் கிளிக் பண்ணி தான் நான் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் ஸ்லைடு மாற்றோம்னா Ctrl+Shift டிசைன் ஓகே பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் பிக்சர்ஸ்லாம் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆன்லைன் பிக்சர்ஸ்லாம் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் ஆன்லைன் பிக்சர்ஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சர்ச் ஸ்க்ரீன். அதில் நம்மளுக்கு எந்த பிக்சர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது இன்சர்ட் பண்ணிக்கிறேன். வந்து ஆன்லைன் பிக்சர்ஸ் பண்ண போய் உங்களுக்கு லைன் கொடுக்குறேன். ஓகே, லைன் பிக்சர்ஸ் வந்துச்சு. இது சூப்பராக இருக்குது. அதே அந்த விங்கில் வந்து எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 4 கிளிக் பண்ணிட்டு அது ஒரு ஸ்லைடாக விழுன்னு நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே ஒரே ஸ்லைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விடும். ஓகே, 1 hour 4th அதுலேயும் நம்ம பிக்சர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபிஃப்த்து ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபிஃப்த்துலேயும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் ஆன்லைன் பிக்சர்ஸ் நம்ம என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு போகிறோம். இது morning a prayer that God will bless you. Okay, இப்போ நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம டிசைன் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். Ctrl+Shift வச்சுட்டு இது போட்டுக்கலாம். இல்லை இது கூட போட்டுக்கலாம். பிடிச்சதை நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்லைடு. அதுலேயும் நம்ம இன்சர்ட் ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, போட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே, 7th ஸ்லைடை நம்ம விட்டுறோம்.
யாரும் செட் பண்ணிடாதீங்க. 7th ஸ்லைடில் ஆன்லைன் பிக்சர்ஸ் சர்ச் இருக்கும். நான் பாட் அப்படின்னு சொல்கிறேன். பாட் இஸ் ஹாட் அப்படின்னு நான் தேடுறேன். பாட் இஸ் ஹாட்னா இப்படி வருது. பாட் இஸ் ஹாட் எல்லாம் சரி, ஓகே. இதே நல்லா இருக்கலாம் வச்சுது. ஓகே, இது பாருங்க. நான் எனக்கு தோணுமா அது இதில் வந்து நான் இதுலேயே நம்ம 9thலேயே அதே மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். இல்லை நம்ம அனிமேஷன் வைக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு தான் அனிமேஷன் போகும். இல்லை ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். ஒயிட் அப்படின்னா இப்படி வரும். ஃப்ளோட்டின் அப்படின்னா ஃப்ளூட் ஆகி வரும். ஃப்ளையின் அப்படின்னா பறந்து வர மாதிரி இருக்கும். ஃபேட் அப்படின்னா பாதி ஃபேடாகி பாதி வர மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய இருக்குங்க பாருங்க. எனக்கு இப்போ டிஸப்பியர் ஆகணும், இல்லை ஃப்ளை அவுட் ஆகணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுன்ஸ் பண்ணால் பவுன்ஸ் ஆகும், அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் நீங்கள் இவ்வளோ நினச்சாதீங்க. இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குது நிறையவே இருக்குது. ஓகே பாருங்க. பவுன்ஸி லெஃப்ட் அப்படின்னா லெஃப்டில் பவுன்ஸ் ஆகும். ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். டைமண்ட் அப்படின்னா டைமண்டில் அந்த டைமண்ட் ஷேப்பில் சுற்றி வர மாதிரி இருக்கும். ஹார்ட் அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் அப்படியே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஓகேன்னு கொடுத்துட்றோம். லயன். ஆமாம், இப்போ நான் வந்து இதில் பிக்சர்ஸ் ஆன்லைன் பிக்சர்ஸ் இல்லாமல் நான் சும்மா பிக்சர்ஸ் செட் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு இப்போ சரி, நான் இப்போ டி போய்க்கிறேன். இங்கே வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் கேமரா. ஓகே, இப்போ நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் நான் ஏற்றுக்கிறேன். வந்து டீல இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அது 1 minute இருக்குங்க. அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது ஃபோட்டோ. இன்செர்ட் கொடுத்துக்கிறேன். கேமரா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கேமராவில் பிக்சர் கொடுத்து இன்செர்ட் கொடுத்துக்கிறேன். சொல்லணும்னா இது என்னோட ஃப்ரெண்டு பிக்சர். அதனால் நான் இதை க்ராப் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் மட்டும் எப்படி க்ராப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இதை க்ராப் பண்ணி
இங்கே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அதை ட்ராப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் அவங்க தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் கீழே கிளிக் பண்ணால் அது ட்ராப் ஆகாது. நீங்கள் மேலே தான் போகுமே தவிர ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் நான் ஃபார்மேட்குள்ளே போகிறேன். ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இது ட்ராப் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ இது வந்து லயனோட பிக்சர். ஓகே, நான் வந்து கரெக்டாக இது வந்து அந்த லயனோட ஃபேஸுக்கு வரணும் அப்படியே நான் ட்ரை பண்ணுறேன். லயனோட ஃபேஸுக்குனா இப்படி வச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து அப்படியே வர்றது. அது நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி நீங்கள் அனிமேஷன் போயிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது இருக்கும். இது கீழே போயிட்டு மோர் மோஷன் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதில் நீங்கள் கீழே போய் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க. இப்போ என்ன ரெட்டும் க்ரீனும் காமிக்குது, என்னது இது எனக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று. அது வந்து ரெட்டில் வந்து ஃபினிஷ் ஆகும், க்ரீனில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஸ்ட்ரைஷோ கொடுக்குறேன். இப்போ ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு உள்ளேயே வச்சிருக்கக்கூடாது, வெளியே வச்சுருக்கணும். அதான் ப்ராப்ளம். நல்லா அன்சூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வெளியே வச்சுக்கிட்டு இதுவும் கொஞ்சம் கரெக்டாக ஃபேஸுக்கு நேராக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போனாலும் பண்ணுறதுலாம் நமக்கு டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறோம். டியூரேஷன் ட்ரான்ஸ்லேஷனுக்குள்ள போய் டியூரேஷன் ஆல்மோஸ்ட் அப்படின்றது ஆஃப்டர் கொடுத்துட்டு 5 செகண்ட்ஸ் தான். 5 செகண்ட்ஸ் அப்புறம் தான் மூவ் ஆகும். அப்ளை டு ஆல் நான் கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் அப்படின்னு நான் ஸ்டேஷன் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. 5 செகண்ட்ஸ் அப்புறம் நகருது. செகண்ட்ஸ் அப்புறம் நகருது. 1 2 3 4 5 பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம படிக்க 5 செகண்ட்ஸ் ஆகாது. 5 செகண்ட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிக்சரை மட்டும் கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கொடுத்துட்டு, இல்லைன்னா ஃபார்மேட்னா நீங்கள் ஹைட் தான் பண்ணுறது. நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டு அதில் டியூரேஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் இதை எடுத்து கொடுத்துங்க. அதையும் கொடுத்துங்க. ஓகே, அப்ளை டு ஆல் கொடுத்தா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இந்த பிக்சருக்கு மட்டும்தான் 7 செகண்ட்ஸ் ஆகும். நான் அப்ளை டு ஆல் கொடுத்தோன்னா எல்லாத்துக்கும் 7 செகண்ட்ஸ் ஆகும். சரி, ஓகே, நான் வந்து இப்போ ஸ்லைஷோ வர்றேன். F5 கொடுங்க. பாருங்க, ஒர்க் டன் பை ராமு அப்படின்னு எனக்கு சொல்லுது. கரெக்டாக நீங்கள் அந்த லயன் ஃபேஸை மட்டும் கவனிச்சு பாருங்க. அது வந்து அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லயனில் இந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் 7 செகண்ட் கழிச்சு தான் வரும். 1 2 3 4 5 6 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்லைஷோ சக்ஸஸ்ஃபுல்லாகுது.
இப்போ நான் எஸ்கேப் எடுத்துக்கிறேன். மறுபடியும் நான் பிக்சர்ஸ் கன்செப்ட் பண்ணுவேன். Last picture friends. Sorry friends. Zoom பண்ணிட்டு the end ஹோம் கொடுத்து இந்த டெக்ஸ்ட் உள்ள போயிட்டு போய் இப்போ நான் சைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டியூரேஷன் 5 செகண்ட் கரெக்டாக இருக்கு. அது நம்ம 7 செகண்ட் வச்சதும் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு அது அதான் சைஸ் கொடுக்க போகிறேன். இங்கே இருக்குது 9 இப்போ 18 இருக்குது. நீங்கள் சைஸ் வச்சு பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 40. இதை நான் கிளிக் பண்ணிட்டு கொடுத்து எப்படியும் பண்ணலாம். மைனஸ்னா எப்படியும் பண்ணலாம். எண்ட் ஓகே. ஆனால் நம்ம எண்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த வீடியோ முடியல. அந்த இது மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அந்த ஸ்லைஸ் அந்த லாஸ்ட் இது மட்டும் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து ஏன் அந்த 7th ஸ்லைடை விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஆன்லைன் பிக்சர்ஸ் இல்லை இன்சர்ட் பண்ண போகிறதே இல்லை. வீடியோ ஆன்லைன் வீடியோ இல்லைன்னா ஆன்லைன் பிசி வீடியோ வந்து பண்ணுறேன். சரி, அப்போ இது வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்லைஸை கொடுத்து பார்க்குறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இப்போ இந்த வீடியோ வந்து தானாக ப்ளே ஆகுது. ஏன்னா நம்ம தான் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அது வர மாதிரி நம்ம தான் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் மறக்கல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காமிட்டாலும் அதனால தான் நான் இது பண்ணேன். பாருங்க, இந்த வீடியோ ப்ளே ஆக மாட்டேங்குது. நம்ம தான் ப்ளே பண்ணோம். ஓகே, நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். இது இங்கே விட்டு கிளிக் பண்ண போகாது. இங்கேயும் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டு ப்ளேபேக் கொடுத்துட்டு கிளிக் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்லின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி வால்யூம் மியூட்டுன்னு கொடுத்துருங்க. சரி, ஏன் நம்ம ஆடியோ வந்து மியூட் பண்ணுறோம், என்ன ஆச்சு, சவுண்டு கேட்காது அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன் நம்ம இங்கேயும் மியூட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம இன்னொரு ஆடியோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆடியோ இன்சர்ட் பண்ணுறது நம்ம ஃப்ரீ டாப் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ஆடியோ இதோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, அம்மாவுக்கு இந்த பாட்டு ஓகே இன்சர்ட் ஆயிடுச்சு. லொக்கேஷன் கரெக்டாக தரல ஃப்ரெண்ட்ஸ், அதான் அந்த ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்லைஸ் எஃப்ஐ கொடுத்துட்டா
அந்த பாட்டு வந்து ப்ளே ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கல. அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் இருக்கு, நம்ம ஆட்டோமேட்டிக்லின்னு கொடுத்துட்டு ஓகே. இப்போ நம்ம F5 கொடுத்தா ப்ளே ஆகும்ட்டானா பாருங்க, ப்ளே ஆகுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துச்சு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.